ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தர் தருகிற வார்த்தை இந்த நாளுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவன் சிலருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்தது ஒரு விதமாக இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள் சில மாற்றங்கள் வந்துச்சு. நாள் ஆக 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 ஒவ்வொரு நாளும் புதிதாய் 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 மாறிக்கொண்டே இருக்கிறோம். அத்தனைக்கும் என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான் காரணம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷமும் மன்னாவை கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. அதுக்காக அவங்க பலகீன 40 வருஷமாக அவங்களுக்கு அந்த மன்னான்னா என்னென்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொள்ளும். இப்போ ஒருத்தருக்கு வயிறு சரியில்லை, அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் கிடையாது, எந்த மூலிகையும் கிடையாது, வனாந்தரத்தில் வர்றாங்க. அவங்களுக்கான மன்னாவை அவங்க சாப்பிடும் பொழுது அது வயிற்றை அது க்ளீன் பண்ணிடும். ஒருத்தருக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அவருக்கு அந்த மன்னாவை எடுக்கும் பொழுது அது சரியாயிடும். என்னென்ன தேவையோ ஒரு மனுஷனுக்கு அத்தனையும் கொடுக்குகிற ஒன்றாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருந்த அந்த மன்னா இருந்தது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவனோடு இணைந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் அறிவார். ஒருவேளை சுகமா, ஆசீர்வாதமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையா, இல்லைன்னா வேற எதுவும் தேவையா, என்ன தேவையோ தேவன் அறிவார். இந்த வார்த்தையானது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தை நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, அடிக்கடி சபைகளில் சொல்லி ஜெபிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி. தேவனோடு யாக்கோபு போராடுகிறார். போராடின அந்த சூழ்நிலை, இப்போ நிறைய சொத்து இருக்குது யாக்கோபின் இடத்தில். 2 பரிவாரம் உள்ளவரானார்னு வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களுடைய சொத்துக்கள் இருக்குது. மனைவிக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு வெற்றிடம் யாக்கோபினுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஏசா புறப்பட்டு வருகிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இருதயத்துக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு கலக்கம். ஏதோ ஒன்றை கேட்டு இருதயத்தில் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை நோக்கித்தான் அனுப்புகிறார். முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க, யாக்கோபு தனித்திருந்தாராம். பிந்தி தனித்திருந்து தன் மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கிறார். எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாதது போல தனித்து இருக்கிறார். இவருக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்குது. அந்த நேரத்தில், அவர் தனித்து இருந்த அந்த நேரத்தில் தேவன் யாக்கோபை சந்திக்க வருகிறார். அப்போ சந்திக்க வரும் பொழுது 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32:24ஆம் அதிகாரம், ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அப்படின்னு போட்டிருக்கு. போராடி அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பட்டயத்தை வைத்து போராடினார்களா, இல்லைன்னா ஏதாவது ஆயுதத்தை வச்சு போராடினாங்களா? அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா, இது மூல பாஷையில் இது எப்படி எழுதியிருக்கிறாங்க. அந்த போராடின்ற அந்த வார்த்தையை ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாராவது ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் யாராவது இதை கேட்குறீங்க அப்படின்னா, ஹீப்ரூ தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா H79 அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா, ஹீப்ரூ அந்த டிக்ஷனரியில் H79 அந்த வார்த்தை இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அபாக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ABAQ அபாக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யூத ரபிமார் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாய் விட்டுட்டார். எங்கே போகிறதுன்னு இவருக்கு தெரியலை. ஏன்னா வருகிறவர் 400 பேரோடு வருகிறார் ஏசா. இப்போ ஒரு 20 வருஷம் கழித்து இவர் வருகிறார். அந்த நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவர் கரத்தில் எல்லா ஆசீர்வாதமே இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்க விடாதபடிக்கு வருட கணக்காய் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவருடைய மனசை போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அண்ணனுக்கு விரோதமாக நம்ம இப்படி பண்ணிட்டோம், அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ அது அவருடைய இருதயத்தை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுகுது.
என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் தனித்து இருந்தாராம். அப்படின்னா போய்கிட்டே இருக்கிறார், நடந்து போய்கிட்டு, எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு கலக்கத்தோடு அவருடைய பயணம் தொடர்கிறது. அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த டயத்துல ஒருவர் 2 கரங்களையும் விரித்தவராய் அந்த வழியை மறைத்து நிற்கிறார். இப்ப யாக்கோபு அந்த மனுஷனை அவர் பார்க்கிறார். அவரை பார்க்கும் பொழுதே இவருக்கு தெரிகிறது இவர் ஒரு தெய்வீகமான மனுஷர். ஏன்னா 2 கரங்களையும் விரித்து அவருடைய பயணத்துல இடையில வந்து நிற்கிறார். இந்த பயணத்தை நிறுத்து, இதுக்கு மேல எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இடையில வந்து நிறுத்துகிறார். இதை பார்க்கும் பொழுதே யாக்கோபினுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு சமாதானம் நிரப்ப ஆரம்பிக்கிறது. அப்படியே போய் என்ன பண்ணார்னா அந்த மனுஷனை கட்டி பிடித்து கொண்டார். ஒரு பக்கம் ஒரு கரத்தினால் தோளையும் அந்த கழுத்தையும் ஒரு கரத்தினால் அவருடைய இடுப்போடு சேர்த்து அவரை கட்டி பிடித்து கொண்டார். அதாவது சொல்ல முடியாத துக்கத்தோடு இருக்கும் பொழுது, யாரையாவது ஒரு ஆறுதலுக்காக நம்ம ஏங்கும் பொழுது, யாரையாவது நம்ம பார்த்தோம்னா அப்படி கட்டி பிடிச்சு அழுவோம் இல்லையா, அப்படி அவரை கட்டி பிடித்து தன் இருதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தெரியாம அப்படி அவரோடு கூட அழ ஆரம்பித்தார். அவரோடு கூட அவர்கிட்ட பேச பேச அவரை கட்டிப்பிடிக்க அவர் சொல்ல முடியாத ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிச்சு. அப்போ யாக்கோபுக்கு புரிஞ்சிருச்சு, வந்திருக்கிறவர் சாதாரணமான நபர் கிடையாது. ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறார். இவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் கேட்குறாரு, என்னை ஆசீர்வதியும் அப்படின்றார். ஏன்னா யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லை. அவர் 2 பரிவாரங்களோடு இருக்கிறார். வெள்ளிக்கு வெள்ளி இருக்குது, தங்கத்துக்கு தங்கம் இருக்குது, மிருக ஜீவன்கள் இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. கோலும் கையுமா போன மனுஷன் இப்போ 2 ராஜாக்களின் சொத்துக்களோடு திரும்பி வந்திருக்கிறார். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் இவர் வந்து கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக பிரகாரமான பணத்தினாலும் செல்வத்தினாலும் உறவுகளினாலும் தர முடியாத ஏதோ ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த ஒன்றைத்தான் இன்றைக்கு மனுக்குலம் தேடிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள எல்லாம் இருந்தும் இருதயத்தில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நோக்கித்தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த போராடினான் அப்படின்னா போராடுறதுனா என்ன, அந்த தமிழ்ல இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 கரங்களையும் விரித்தவராய் அவர் நிற்கிறார். நமக்கு தெரியும், பின்னாடி தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வரும் பொழுது யாக்கோபு தூதனானவரோடு போராடினார், அதாவது இயேசுவோடு போராடினார். இயேசு 2 கரங்களையும் விரித்தவராய் அப்படி நிற்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேணும்னா அவன் இயேசுவின் இடத்துல வர வேண்டும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா அவன் இயேசுவின் இடத்துல வர வேணும். எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அந்த மனுஷனுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை தந்து விடாது. சந்தோஷம் வேணுமா, இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். அவன் இயேசுவை இறுக பிடித்து கொண்டான், வந்து அவரை கட்டி பிடித்து கொண்டான். வந்து பிடித்த உடனே இப்போ ஆண்டவர் அவனோடு கேட்க ஆரம்பிக்கிறார், உன் பேர் என்ன அப்படின்றார். நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, என் பேர் யாக்கோபு அப்படின்றார். என் பேர் யாக்கோபு. யாக்கோபுனா என்ன அர்த்தம்னா, குதிங்காலை பிடிக்கிறவன், நீல் கேச்சர், அந்த குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் எத்தன்னு சொல்லுவாங்க, ஆனால் எத்தன் கிடையாது. நீங்கள் பைபிளை எங்கே படித்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அவருடைய சுபாவம் வேணுமானா ஏமாத்துற சுபாவமாக இருக்கலாமே தவிர, பெயர் என்பது ஒரு மனுஷனுடைய அடையாளம் அல்லது அவனுடைய கேரக்டர். யாக்கோ அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, குதிங்காலை பிடிக்கிறவன். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நான் பூமியில் நல்லா தான் இருக்கிறேன், சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் இன்னும் தரையில் தான் விழுந்து கிடக்கிறவனாக இருக்கிறேன், இன்னும் குதிங்காலை பிடிக்கிறவனாக தான் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை என்னால் பார்க்க முடியலை, அந்தரங்க வாழ்க்கையில் என்னால் ஜெயத்தை பார்க்க முடியலை, தனிப்பட்ட விதத்தில் நான் விழுந்து தான் கிடக்கிறேன், நான் இன்னும் குதிங்காலை பிடிக்கிறவனாய் தரையில் இருக்கிறவனாய் என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மாறலாம் ஆண்டவரே, நான் இன்னும் யாக்கோபா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். 2வது, அவர்கிட்ட இருதயத்தை திறந்து பேச வேண்டும். உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று கர்த்தர்ட்ட பேச முடியாது. ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அப்போ அவர் தன்னுடைய நிலைமையை சொன்ன உடனே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் அப்படின்ட்டார். அந்த பேரை சேஞ்ச் பண்ணுகிறார். யாக்கோபு அப்படின்னா குதிங்காலை பிடிக்கிறவன், இஸ்ரவேல் அப்படின்னா பிரபு அதாவது தேவனை போல இருந்து தேவ ஜனங்களை ஆளுகிற பிரபு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இதுவரைக்கும் உன் வாழ்க்கை தரையில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் மனிதனுடைய காலை பிடித்து நீ இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ தோல்விகள் இருந்திருக்கலாம், என்கிட்ட வந்துட்டல, இனி நான் உன்னை ஆளுகிற இடத்துக்கு நான் கொண்டு வருகிறேன், என்னை போல என் சமமா என் பக்கத்தில் இருந்து உன்னை ஆளுகிற இடத்துக்கு நான் கொண்டு வர போறேன்னு சொல்லி அவனுடைய பெயரை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? அநேக நேரங்களில் இந்த இசிஜி போகிறது போல ஏற்ற இறக்கமாகவே போய்கிட்டு இருக்குதா? கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். இந்த புது வருஷத்தில் தேவன் உங்களை ஆளுகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். தன் அண்ணனுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஓடின ஒரு மனுஷனை 2 கரம் விரித்தவராய் அவரை ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர மேற்கொண்டு எந்த ஆசீர்வாதமும் கொடுக்கல. அந்த வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். ஆனால் யாக்கோபு என்ன கேட்டார்? என்னை ஆசீர்வதித்தால் வழியும் உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னாரு. என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னாச்சுன்னா, இங்கே வசனம் என்ன சொல்கிறது, 29 அவனை ஆசீர்வதித்தான் இருக்கு. ஆனால் என்ன சொல்லி ஆசீர்வதித்தான்றது இங்கே இல்லை, அது இன்னொரு பகுதியில் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னாச்சுன்னா, இவர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? பதான் அராம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த பதான் அராம்னா என்னன்னா, நுகத்தடியின் தேசம். ஒரு அடிமைத்தன நுகம் கழுத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து நுகத்தடியின் தேசத்துக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் ஆசீர்வாதமான தேசத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வருகிற வழியில தான் இந்த சந்திப்பு நடக்கிறது. அப்ப கர்த்தர் அவருக்கு பேரை சேஞ்ச் பண்ணாரு. ஆனா என்ன சொன்னார்ன்றதை இதுல ஆண்டவர் எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னாச்சுன்னா, இந்த கானானுக்குள்ள வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் வார்த்தையாய் பழிக்க போகிறது. அப்ப கானான் அதை தாண்டணும் அப்படின்னாச்சுன்னா, யோர்தான் என்கிற ஒரு நதியை தாண்டணும். அந்த நதியை தாண்டினாதான் இந்த ஏரியாவுக்குள்ள வர முடியும். இது எதை காட்டுகிறது அப்படின்னாச்சுன்னா, ஞானஸ்நான அனுபவத்தை காட்டுகிறது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு நின்றுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளால் போக முடியாது. நாம் அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் மரணத்துக்கு அடையாளமாய் ஞானஸ்நானம் இருக்கிறபடினால அந்த யோர்தான் நதியை தாண்டி அடுத்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு வந்த உடனே சில ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பேசுகிற வார்த்தையாக இருக்கும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அதே வார்த்தை அங்கே என்ன சொன்னாரோ அதை இங்கே சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வர வேண்டும். இப்போ அங்கே கையை மட்டும் மேலே வச்சுட்டு போயிட்டார். ஆனால் என்னெல்லாம் அந்த பிளஸ்ஸிங் வரப்போகுதுன்றதை இங்கே சொல்லுகிறார். தமிழ் பைபிளில் படிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, பேரை மாற்றினார், இனி உனக்கு அந்த பேர் வழங்கப்படும், இப்படி தான் உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்றத நிப்பாட்டிட்டார். ஆனால் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் அல்லது மூல பாஷையிலும் எப்படி இருக்குன்னா, தேவன் அவருடைய பேரை மாற்றிட்டு அந்த பேரையே சொல்லியே கூப்பிட்டார். இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிரபுவாய் நீ இருக்கிற, தேவனுடைய ஜனங்களை ஆளுகிற, தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து தேவ ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிற பிரபுவாய் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லியே கூப்பிட்டாராம். நம்ம பின்னாடி தீர்க்க தரிசன ஆகமங்களில் படித்தா நிறைய இடங்கள்ல வரும், நான் யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு. ஆண்டவரே அந்த பெயரை சொல்லி தான் அடுத்து கூப்பிடுகிறார். இன்னைக்கு நம்மில் சிலருடைய வாழ்க்கையின் சுபாவங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்மை ஆளுகிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். நம்மை நம்பி சில ஆளுகைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் எந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் மேலே உங்களுக்கு அதிகாரம் வருமோ அந்த போஸ்டிங்க்கு உங்களை கொண்டு வருவதற்கு அவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த ஆளுகைக்குள்ளே கர்த்தர் கொண்டுட்டு போவார். இன்னைக்கு அந்த ஆளுகையை தருகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, பின்னும்
தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றார். அடுத்து தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அங்கே யாருன்னு சொல்லலை. ஏன்னா யாக்கோபு கேட்பார், உங்கள் பேர் என்னம்பாரு, கர்த்தர் சொல்ல மாட்டார். இங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றார். பைபிளில் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே 16, 15, 16, 17 இந்த வசனங்கள் சொல்லும். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கென்றே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கும். அதாவது பரலோகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதில் ஒரு புக்கு என்னென்னா, ஆண்டவருடைய பேரை குறித்து பேசுகிறவங்க, பேரை குறித்து யோசிக்கிறவங்க, பேரை தியானிக்கிறவங்களுக்காக அந்த லிஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பேரை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார், சர்வ வல்லமையுள்ள தேவனை என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தெரிந்து கொள்ள போகிறோம். முழு பைபிளையும் இது 7 முறை தான் இந்த பேர் வருது. முழு பைபிள்லையுமே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற பேர் மொத்தத்தில் 7 இடத்துல தான் வருது. இந்த 7 இடமும் ஆண்டவர் வரிசை கிரமமாக எழுதி வச்சிருக்கிறார். கரெக்டாக அதை படித்து அதோட அர்த்தத்தை என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது 7 வித்தியாசமான கால சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த பேரை சொல்லுகிறார். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம தமிழில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும், ஆங்கிலத்தில் ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லியும் நம்ம மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்ம அப்படி பேசுகிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய எபிரேய பதத்தில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு தாயை போன்ற, அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய இரத்தத்தை தாய்ப்பாலாய் மாற்றி கொடுக்குற அந்த தாயை போன்ற இருதயம் உள்ளவர் நம்முடைய தேவன். அதாவது என்னன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பதற்காக தன் இரத்தத்தை பாலாய் மாற்றி கொடுக்கிற ஒரு தாயை போல இன்னைக்கு தேவன் வெளிப்பட விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த 7 இடங்களையும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த 7 இடங்கள் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? யாக்கோபின் வாழ்க்கையில் அவர் தன்னை சர்வ வல்லமை உள்ளவராய், எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவராய், எதையுமே நடப்பிக்கிற ஆற்றல் உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரே. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்? அந்த 7 வசனங்களே நான் வரிசையாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யாக்கோபுக்கு 4 பிளஸ்ஸிங் கொடுத்தார். அதன் முதல் பிளஸ்ஸிங் இது. இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், எனக்குத்தான் இந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டாகும். முதலாவது இந்த வார்த்தை எங்கு வருகிறது என்றால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது. அங்கே தேவன் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லுகிறார். அதில் அந்த வயசையும் கர்த்தர் மென்ஷன் பண்ணுகிறார். ஏன் வயசை மென்ஷன் பண்ணுகிறார்? என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வயசு தாண்டிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் சரீரம் செத்து போச்சு. இனி அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றார். அதே 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்குமே நடந்துராத ஒரு உடன்படிக்கையை வேற பண்ணுகிறார். கத்தியை எடுத்து அந்த விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுனித்தோலின் மாம்சத்தை வெட்ட சொல்லுகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களா இருப்பீங்க. 99 வயதான ஒரு ஆணுக்கு இந்த கத்தி எடுத்து அந்த இடத்துல வெட்டினாங்கன்னா அந்த புண்ணு ஆறுமா? ஆறக்கூடிய மறுபடி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா சான்ஸே இல்லை. ஏற்கனவே குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை. இப்போ இதை பண்ணியாச்சுன்னா இனி பிறகு சான்ஸ் அதை பற்றி நினைக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு உன்னுடைய சரீர பலன் தேவையில்லை. நான் உனக்கு ஒன்றை தருவதற்கு உன் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது உனக்குள்ளேருந்து வருன்றது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்கள் சரீரம் பலத்தோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு எதை தர்றதா இருந்தாலும் தன்னை நம்பி தருகிறார். அதாவது அவரை நம்பி தருகிறாரே தவிர நம்ம சரீர பலத்தை அவர் சார்ந்து கொள்ளுகிறவர் அல்ல. நாம் தான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலன் தருவார். பலவீனப்பட்ட சரீரத்தை பலனுள்ளதாய் மாற்றுவார். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆனாலும் தேவன் நம்ம சரீரத்திலிருந்து ஒன்றை செய்வதற்கு நம்மை அவர் நம்பி இல்லை, அவர் தன்னுடைய வல்லமையை நம்பி இங்கே கிரியை செய்கிறார்.
அவர் நம்ம வாழ்க்கையில சர்வ வல்லவராக வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய சரீரத்திலிருந்து எதையுமே அவர் எதிர்பார்க்கல. எவ்வளவு முடியுமோ, அதாவது பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலகீனமானவர்களை கத்த தெரிந்து கொள்கிறார். உங்கள் ஊழியம், இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு சில நேரங்களில் நினைப்பாங்க, எனக்கு 25 வயசில் இந்த அழைப்பு வந்துருந்துச்சுன்னா நான் கர்த்தருக்காய் ஓடி ஓடி உழைச்சிருப்பேன், வயசாயிருச்சு, இனி என்ன செய்ய முடியும்னு சொல்லி. சர்வ வல்லமை உள்ளவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படணும்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த பலகீனத்தை இன்னும் பலகீனப்படுத்துவாரே தவிர ஒரு நாளும் புதுசாக மாற்ற மாட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த சரீரம் இன்னும் 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 பலகீனப்படுது. இப்போ இனி ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற இடத்துல வந்த உடனே வந்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ நம்ம முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு என் சரீர பலம் எனக்கு தேவையில்லை. என் சரீரத்தின் உதவி இல்லாமலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் தேவனுடைய வல்லமை. அவர் என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறதுனா, சிலர்லாம் அன்பாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. அது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து சில எரிச்சல் இருக்கும், சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட வெளியில் அப்படி ஸ்மைல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது மனிதனுக்கு முன்னாடி வேணும்னா நம்ம அன்பாக இருக்கிறது போல் அவன் நினச்சிக்கிடலாம். ஆனால் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளை முற்று முடிய சரிப்படுத்த விரும்புகிறார். அவர் விரும்புகிற அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு வைத்திருக்கிற நன்மையை செய்வதற்கு உங்கள் சரீரம் எவ்வளவு பலகீனப்பட்டதாக இருந்தாலும் தேவனுக்கு அது பிரச்சனையே இல்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பலகீனத்துக்கு மத்தியில் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். உங்களை நம்பி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோரேஸ் பிறப்பதற்கு முன்னமே கோரேஸ் பிறப்பான், கோரேஸ் தேவாலயத்தை கட்டுவான், கோரேஸ் தேவாலயத்துக்கு பணம் கொடுப்பான், கோரேஸ் நகரங்களை கட்டுவான், அநேகருடைய கண்ணீரை மாற்றுவான்றத ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லி வச்சுட்டார். கோரேஸ் பிறக்கிறதுக்கு சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பிறப்பதற்கு முன்னமே நம்மை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் போட்டு வச்சுட்டு தான் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதுக்கு உங்கள் சரீர பலம் அவருக்கு தேவைன்றது இல்லை. உங்கள் சரீர பலகீனப்பட்ட சரீரத்தோடு நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டத்தை அவர் செய்து முடிப்பார். அதனால தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த மனுஷனை கொண்டும் அவர் செய்து முடிப்பார். இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த பலகீனப்பட்ட அந்த சரீரத்தை அவர் பலப்படுத்தினது மூலமாய் நம்மோடு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, தேவன் செய்ய விரும்புகிற ஒன்றுக்கு சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் சரீர பலன் இல்லாமலே என்னால் இதை செய்ய முடியுன்றதை ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது இந்த வார்த்தை எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் வருகிறது. இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஊரில் இருக்கிற எந்த பெண்ணையுமே நீ கட்டக்கூடாது, பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய சகோதரனுடைய மகளை போய் கல்யாணம் பண்ணு, இங்கே நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவர் இருக்கிற இடத்திற்கும் அந்த பதான் அராமுக்கும் சுமார் 1600 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் அவர் ட்ராவல் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி போக முடியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ அப்படியெல்லாம் போக முடியாது. வெறும் காடு. அப்போ அங்கே போகணும். ஈசாக்கிட்ட அன்னைக்கு இருந்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி வேதாகம ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்னைக்கே சில 1000 வருடங்களுக்கு முன்பதாய், கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பதாய், இப்போ 6000 வருஷம், அந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா 200 கோடி ரூபாய்க்கான சொத்து மதிப்பு வச்சுருந்தாராம். அப்போ உள்ள மதிப்புக்கு. இப்போ அது பல கோடி பேரும். அப்போவே 200 கோடிக்கான சொத்து வச்சுருந்தாராம். ஆனால் தன் பிள்ளையை அனுப்பிவிடும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி அப்படியே முடிச்சிட்டார். எதுவுமே கொடுத்து விடலை. என்கிட்ட கையில் கொஞ்சம் வெள்ளி இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, வழி செலவுக்கு பணம் வச்சுக்கோ, இல்லை நீ போகிற வழியில் உனக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கோ, எதையுமே கொடுத்து விடலை. அன்னைக்கு புறப்பட்ட அந்த மனுஷன் ராத்திரி ஆன உடனே தலைக்கு தலையணைக்கு பதிலாக கல்லை தூக்கி வச்சுட்டு தூங்குறார். விடிஞ்சு ஒரு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் அவர் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறார், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து.
எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், 200 கோடி சொத்து உள்ள ஒரு அப்பா தன் பையனை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது சாப்பாடு கொடுத்து விடலை, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து விடலை. ஆனால் என்ன சொல்லி அனுப்புகிறார்னா, சர்வ வல்லமையில தேவன் உன்னோடு வருவார்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இதன் மூலம் ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னாச்சுன்னா, உங்களை சுற்றிலும் பணம் உள்ளவங்க, காசு உள்ளவங்க இருந்தாதான் உங்களை ஆசீர்வதிக்க முடியுன்றது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காசு பணம் உள்ள நபர்களை அவர் சார்ந்து நிற்பது இல்லை. காசு பணம் ஊழியத்திற்கு தேவை, மனுஷனுக்கு தேவை. ஆனால் அவைகளால் மட்டுமே ஆசீர்வாதம் வருவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் சரீர பலம் உள்ளவர்களையும் அவர் தேடுவதில்லை. ரெண்டாவது, காசு பணம் உள்ளவர்களையும் அவர் தேடுவதில்லை. பாருங்கள், வெள்ளியும் பொண்ணும் இருந்தும் கூட அது எதுவுமே இல்லாமல் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாய் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், சரீர பலம் இல்லாமல் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரெண்டாவது, வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் இல்லாமல் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனுஷனுடைய துவக்கம் அல்ல, அவனுடைய முடிவு முக்கியம். நீங்கள் வேதத்தில் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேர் எடுத்தால் 3 பேரில் யார் கோடீஸ்வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு தான். இந்த மற்ற 2 பேரை விட அதிகமாக சம்பாதிச்சார். ஆனால் அவருடைய துவக்கம் எப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருப்பார், அந்த வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. வெள்ளியும் பொண்ணும் உடைய மனிதர்கள் சப்போர்ட்டுக்கு இல்லை. அதே தான் சொல்கிறேன், ஊழியர் செய்கிறவங்க யாராவது இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், காசு பணம் வெள்ளி பொண்ணு உடைய மனிதர்கள் உங்களை சுற்றி இல்லாமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு உங்கள் மேலே இருக்குமே ஆனால் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவடைய செய்வார். யாக்கோபு வேர்பற்றி கனி கொடுக்கும் காலங்கள் வரும். நிச்சயமாக பூமியை பலனால் நிரப்புகிற காலங்கள் வரும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ளவராய் இந்த வருஷத்தில் வெளிப்படுவதற்கு காசு பணம் தேவையில்லை, சரீர பலம் தேவையில்லை. இவைகள் இல்லாமலே தேவனால் செயல்பட முடியும் என்பதை உணர்த்துகிற வேத பகுதி இது. மூணாவதாக ஒரு இடம் வருகிறது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, ஆண்டவர் அந்த யாக்கோபை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எதுக்காக அந்த வார்த்தை அந்த இடத்துல உபயோகிக்கிறார் அப்படின்னா, இப்போ அவர் பதான் அராமை விட்டு வந்திருக்கிறார். அப்போது யாக்கோபு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு ஜீவன் யார் அப்படின்னா யாக்கோபனுடைய அம்மா மட்டும்தான். அப்பாவுக்கு ஏசா ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை, மூத்த பையன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை, அம்மாவுக்கு இளைய பையன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை. அதாவது என்னென்னா, யாக்கோபுக்கு ஆதரவாக பேசின உறவு இறந்து போச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அடுத்து யாக்கோபை வளர்த்த அந்த தாய் தெபொராள், ஆதியாகமம் 35:8 ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்று பேர் உண்டாயிற்று, அதாவது அழுகையின் கர்வாலி. இப்போ அம்மா இறந்துட்டாங்க, யாக்கோபு நல்லா வரணும்னு ஆசைப்பட்டது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அடுத்ததாக யாக்கோபை வளர்த்து ஆளாக்கினது யாருன்னா அம்மாவின் ஸ்தானத்தில் இருந்த அந்த தெபொராள், அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போது தன்னை சுற்றிலும் நான் நல்லா வரணும்னு நினச்ச உறவுகள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் உங்களை சுற்றி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட சிரித்து பேசிட்டு உங்களுக்கு எதுவுமே தராத உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்னாடி தடை கற்களை போடுகிற உறவுகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களை சுற்றிலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் இருந்தால் மட்டும்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்காத உறவுகள் உங்களை சுற்றி இருந்தால் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற அந்த அர்த்தத்தை அந்த யாக்கோபுக்கு உணர்த்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. முதல்ல சொன்னார், சரீர பலம் இல்லாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது சொன்னார், வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யமும் இல்லாமல் நான் உன்னை ஆசீர்வாதமாக நடத்த முடியும். மூணாவது வார்த்தையின் மூலமாக சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணுன்ற உறவுகள் உன்னை சுற்றி இல்லாமல் போனாலும்
நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம சில நேரங்கள் நினைக்கிறோம், நமக்கு நல்ல உறவு இல்லை, அவங்களுக்கு கிடைச்சது போல் ஆட்கள் எனக்கு கிடைக்கல, அவங்க ஃபேமிலியெல்லாம் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காய் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க ஒன்றுனா கொடுத்து உதவுறாங்க. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அப்படி இல்லை, எல்லாரும் என்கிட்ட வாங்க தான் நினைக்கிறேன். இப்படி நம்ம சில நேரங்களில் சில உறவுகளை எதிர்பார்க்கிறோம். இவங்க நல்லா இருந்திருக்கலாம், என் மாமியார் நல்லா இருந்திருக்கலாம், என் கணவன் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நம்ம நிறைய உறவுகளை நம்ம டிசைன் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த உறவுகளையும் வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதில்லை. உன்னை ஆசீர்வதிப்பது நான் என்னை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எந்த மனுஷனுடைய கரத்தை நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மனிதருக்கு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த உறவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாலாவதாக இந்த வார்த்தை வருகிற இன்னொரு இடம் எது அப்படின்னா, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 13-14. இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னியாச்சுன்னா, யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ பென்யமீனை கூட்டிகிட்டு வந்தால் தான் இவனை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பென்யமீனை அவங்க அப்பா கூட்டிகிட்டு அனுப்ப மாட்டேன்றாரு. அடுத்து வேறு வழி இல்லாமல் யாக்கோபு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 43:13-14. அதில் சொல்லுகிறார், உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனுஷன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அமெரிக்கா இருக்கிறது போல் அன்னைக்கு எகிப்து உலகத்தின் வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாட்டினுடைய அதிகாரம் முழுக்க யோசேப்பின் கரத்தில் இருக்குது. யோசேப்பு தான் அதிகாரின்னு தெரியாது யாக்கோபுக்கு. யாக்கோபு என்ன நினைக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, ஏதோ ஒரு அதிகாரி அங்கே இருக்கிறாரு, அவர் என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு, இப்போ ரெண்டாவது பையனையும் கூட்டிகிட்டு போனால் விடுவாரோ விட மாட்டாரோ அப்படின்ற அந்த மனநிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் போங்க, ஆளுகிறவர்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆளுகிறவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கூட தேவன் அவருடைய இருதயத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற முடியும் என்கிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு சாதகமாக செயல்படலை, அதனால் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாரே ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கூட கர்த்தர் அதையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னா தேவன் எந்த வகையிலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். யோசிச்சு பாருங்க, முதல்ல சரீர பலம் தேவையில்லை அப்படின்னார். அடுத்து சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை, ஐஸ்வர்யவான் உன்னை சுற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு நன்மை நினைக்கக்கூடிய உறவுகள் உன்னை சுற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாலாவது சொல்லுகிறார், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், உன்னை சுற்றிலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உனக்கு சாதகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு எதிராகவே இருந்தாலும் அவனுடைய சமூகத்திலும் உனக்கு நான் இரக்கம் கிடைக்க பண்ணுவேன், ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லுகிறான். நிறைய நேரங்களில் வேலை செய்கிற இடங்களில் உண்மையாய் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்கள் ஏராளமான மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாருடைய கண்கள்லையும் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். எவ்வளவு கடினமான அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வருஷத்தில் சந்திக்க போகிற சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஃபேவரான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவராகவே உங்களோடு அவர் இருப்பார். இதை உணர்த்துவது தான் இந்த நாலாவது வார்த்தை. அஞ்சாவதாக இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் இப்போ யாக்கோபு யோசேப்பை சந்திக்கிறார். இப்போ யோசேப்பை சந்தித்து இப்போ யோசேப்புக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா 2 மடங்கு, அப்பாவனுடைய 2 மடங்கு ஆசீர்வாதம் மூத்த பையனுக்கு தான் வரணும். இஸ்ரவேலில் அது எழுதப்படாத சட்டம், மூத்த பையனுக்கு தான் வரணும். இப்போ யாக்கோபு யோசேப்புக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். அப்போ அது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 48:3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூசுமின் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சொல்லுவதன் மூலமாய் என்ன சொல்லுகிறார், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ சட்ட திட்டத்தின்படி
யோசேப்புக்கு சேஷ்ட புத்திர பாகம் வருவதற்கு வாய்ப்பில்லை, கிடைக்க சான்ஸே கிடையாது. முன்னாடி 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரை தாண்டி தான் இவருக்கு வரணும். இவர் 11வது ஆள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த 10 பேரை தாண்டியும் அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கத்தக்கதாய் தேவன் காரியங்களை மாற்றினார். சில நேரங்களில் சட்ட திட்டங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. ரூல்ஸ் நமக்கு, நீ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நிறைய சீனியர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் ஏதோ ஒரு பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடியே 10 பேர் இருக்கிறாங்க. சான்ஸே இல்லை, உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சீனியாரிட்டி படி அவங்களெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வரணும். அவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அவங்கள தாண்டி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும், சர்வ வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவாரே ஆனால் உங்களுக்காக அந்த சட்டத்தையே பிரேக் பண்ணுவார், உங்களுக்காக அந்த ரூல்ஸே மாற்றுவார். 10 பேரை தாண்டி யோசேப்புக்கு அந்த வந்து சேர்ந்தது. நீங்கள் ஊழியத்தில் வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய நபர்கள் இருக்கலாம், நீங்கள் போகிற அந்த ஊழிய பயணத்தில் பெரிய பெரிய நபர்கள் இருக்கலாம், பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். இதை தாண்டி, இவங்களெல்லாம் தாண்டி தானே எனக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல கூட இருக்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சர்வ வல்லமை உள்ளவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்துவாரே ஆனால் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் அவர்களை தாண்டி உங்களிடத்தில் உங்களுடையதாய் மாறிக்கும். யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கு எப்படி அந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்துச்சு? தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் 2 மடங்கு எப்படி வந்துச்சு? ரூபனுக்கு அடுத்து சிமியோன், அப்படி வரிசையாக இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரையும் பிரேக் பண்ணிட்டு 11வது ஆளுக்கு அந்த ஆண்டவர் அதை எடுத்து கையில் கொடுத்தாரு. பாருங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தடையாக இருந்தால் கூட அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். உங்களுக்காக சட்டத்திட்டத்தையே பிரேக் பண்ணுவார். நீங்கள் பைபிளை கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்காக தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தையே பிரேக் பண்ணார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனுஷன் லேபியன் வேலைக்கு வரணும்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா 30 வயசுக்கு மேலே தான் வர முடியும். ஆனால் சாமுவேலை உள்ளே கொண்டு வரும் பொழுது வெறும் 3 வயசு. தேவன் தன் சட்டத்தையே மாற்றினார். ஒருத்தன் யுத்தத்துக்கு போகணுன்னா 20 வயசுக்கு மேலே தான் யுத்தத்துக்கே போக முடியும். ஆனால் தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகும்போது வயசு 17, வெறும் 17 வயசு. 20 வயசுக்கு மேலே தான் யுத்தத்துக்கே போகணும் இஸ்ரவேலில். தேவன் அந்த 17 வயசு பையன் மூலமாக பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். நிறைய சட்டத்திட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். அடுத்தது 6வதாய் தேவன் இன்னொரு இடத்துல இதை சொல்லுகிறார். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் இப்போ மோசையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மோசே கேட்குறார், என்னை நீங்கள் போக சொல்கிறீங்க, நான் போகிறேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்படின்னா என்ன சொல்லுகிறார்னா, இப்போ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னார், உனக்கு வந்து சரீர பலன், உன் சரீரம் எவ்வளவு பலகீனப்பட்டதாக இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன்னை சுற்றிலும் காசு பணம் உள்ள உறவுகள் உன்னை சுற்றி இல்லாவிட்டாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உன் பக்கத்தில் இராமல் போனாலும், உன்னை விட்டு அவர்கள் தூரமாக போனாலும், அவர்களோடு தொடர்பு இல்லாமல் போனாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க உனக்கு எதிராக செயல்பட்டால் கூட நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். சட்டத்திட்டங்கள் உனக்கு எதிராக இருந்தால் கூட உனக்காக நான் அதை பிரேக் பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அதை அவர் செய்கிறார், எப்படி இவ்வளத்தையும் அவர் செய்கிறார், எப்படி அவரால் செய்ய முடியுது அப்படின்னு வரும்பொழுது இங்கே அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா அப்படின்றார். எப்படி அவர் இதை செய்கிறார் அப்படின்னா, நான் யெகோவானா தமிழில் கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தை குறிக்கிறது. கர்த்தர்னா என்னன்னா எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரம், எல்லா சோர்ஸுக்கும் சோர்ஸ். அதுதான், அங்கிருந்து தான் எல்லாமே புறப்பட்டு வருகிறது, அவரிடம் இருந்து தான் எல்லாமே புறப்பட்டு வருகிறது. அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகாரமுடையவராய், ஆளுகிறவர்களாய், நடத்துகிறவராய் அவர் இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் சர்வ வல்லமை உள்ளவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். இப்போ அவர் யெகோவா அப்படின்ட்டார். சரி, இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பார்க்கறது? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில்
பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? அவர் என் கூட எனக்குள்ள சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்குத்தான் அந்த 7வது வார்த்தை பதில் சொல்லுகிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் 3லிருந்து 5 வரைக்கும் உள்ள அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 7வது வசனம் அது என்ன, தேவன் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக அங்கே அவர் எழுதி வைக்கிறாருன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3லிருந்து 5. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல் படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன? அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பழைய அந்த தேவாலய சம்பந்தப்பட்ட சம்பவம் இது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 2 கேருபீன்களின் ரெக்கைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய கிருபாசனம் இருக்கும். இப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது. தேவனுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது. இந்த 7வது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற அந்த வார்த்தை எதோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையோடு கனெக்ட் ஆகுது. அதாவது சரீர பலத்தை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், காசு பணம் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், நம்மை நேசிக்கிற உறவுகள் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், அதிகாரங்கள் எதிராக இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், சட்டத்திட்டங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், எல்லாவற்றுக்கும் எல்லாமான அவருடைய அதிகாரம் எதன் மூலமாய் வெளிப்படுகிறது என்றால் தேவன் பேசுகிற வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு வார்த்தை தான் சொன்னார். இந்த மரம் செடி கொடிகளை பார்த்து நீங்கள் மரம் செடி கொடிகள் உண்டாகட்டும் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் முளைச்சிக்கிட்டே இருக்கு. தேவன் தன் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை தான் அந்த மனுஷனுக்குள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. எத்தனை பேரால் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் பழைச்சிருக்கிறேன்னா சமயத்திற்கேற்ற உடைந்து போயிருந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து என்னை தேற்றினார். தேவன் தன்னுடைய வார்த்தையினால் என்னை போஷித்தார். தேவன் தன் வார்த்தையினால் சட்டங்களை மாற்றினார். எல்லாவற்றுக்கும் எது ஆதாரம்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது எதை சொல்கிறார்னா, உன் பேர் இனி இஸ்ரவேலா இருக்குன்னு சொல்லிட்டு முதலாவது அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, என் வார்த்தையை நான் அனுப்புவேன், என் வார்த்தை உனக்கு வெளிப்படும், அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றிடும், அது உன் கரத்தில் வரும்பொழுது நீ ஆளுகிற இடத்துல இருப்ப அப்படின்ற. 2வது ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு சொல்லுகிற 2வது வார்த்தை ஆதியாகமம் 35:11, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய். 2வது சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாய் அப்படின்றார். நான் நாளையும் சொல்ல நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பலுகி பெருகுவாய். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? பலுகி பெருகுவாய்னு அர்த்தம் என்ன? வெறும் எண்ணிக்கையில் வளர்வதல்ல பலுகி பெருகுவது என்பது. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைபிளில் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா அதற்கான அர்த்தம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த வசனம், அந்த வார்த்தை எங்கே எழுதியிருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் போய் பார்த்து அந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற அந்த ஆசீர்வாதத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வருஷத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாக பணம், மனுஷ உதவி, பண உதவி, அதிகார உதவி, உங்களை சுற்றி இருக்கிற எந்த உதவியும் எந்த ஏதுகரமும் இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். 2வது ஆண்டவர் சொன்ன, நீ பலுகி பெருகுவாய். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல அந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னா 21, 22, 20லேருந்தே வாசிக்கிறேன். 5வது நாள் தேவன் ஒன்றை படைக்கிறார் பாருங்கள். தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதென்றும் சொன்னார். ஆண்டவர் முதல்ல அந்த பலுகி பெருகின்ற விஷயத்தை யாருக்கு சொல்கிறாரு? மீனுக்கு சொல்லுகிறார். அதுவும் கடலில் இருக்கிற மீன். இப்போ கடலை உருவாக்கிட்டார், கடல் தண்ணியிலிருந்து மீன்களை உருவாக்கிட்டார். இப்போ அந்த மீனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் மீனை பார்த்து பலுகி பெருக சொல்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதுக்காக சொல்கிறாரு? ஏன்னா 5வது நாள் மீனை படைக்கிறார், 6வது நாளில் தான் மனுஷனை படைக்க போகிறார். இப்போ மனுஷன் வந்தால் மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு இந்த மீன் தேவைப்படும். இந்த மீனை வேட்டையாடக்கூடிய அந்த மனுஷன் இன்னும் வரலை. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு இந்த மீன் உணவாய் மாறப்போகிறது. அந்த மனுஷனையும் இது போஷிக்க வேண்டும். அதே நேரம் இந்த மீனும் தன் இனத்தை அழிய விடாமல் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், எதிரியே இன்னும் வரல. ஆனால் எதிரி வந்தால் கூட அந்த எதிரியிடமிருந்து தன்னை காத்து கொண்டு எப்படி முன்னேறி போவது என்கிற அந்த தன்மையை அந்த மீனுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். அதனால தான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் கடல்லேருந்து மீன் பிடிக்கிறாங்க. என்னைக்காவது மீன் இல்லாமல் போயிருக்குதா? மீன் இனங்கள் அழிஞ்சிருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே நேரம் மிருக இனங்களை யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ மிருகங்கள் பூமியில் வாழ்ந்ததாய் சொல்லுகிறார்கள். டைனோசர்ஸ், நிறைய மிருகங்கள் வாழ்ந்ததை சொல்கிறாங்க. நிறைய மிருகங்கள் காணாமலே போயிடுச்சு. நம்ம காலத்துலேயும் கூட நிறைய மிருகங்கள், சில அபூர்வமான யானைகள், வெள்ளை புலின்னு சொல்கிறாங்க, சில புலிகள், அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குதான். நிறைய இனங்கள், மிருக இனங்கள், நிறைய மிருக இனங்கள் இல்லை. ஆனால் மீன் இனத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் கடலில் இருக்கக்கூடிய மீன் இனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இது வரைக்கும் குறையவே இல்லை. அப்படியே இருக்குது, பழுகி பெருகிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு வேட்டையாடினாலும் அவ்வளவுக்கு பெருகுமே தவிர குறையவே குறையாது. அதே நேரம் கிணறு, குளங்கள், இங்கே இருக்கிற மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைகள் பழுகி பெருகாது. ஏன்னா குளம் வற்றும்போது மீனும் போயிடும். அடுத்து தண்ணி வந்துச்சுன்னா மீன் குஞ்சை வாங்கி விட்டால் தான் அங்கே மீன் வளரும். ஆனால் கடல் அப்படி அல்ல. யாராவது கொண்டு கடலில் மீனை விடுறாங்களா? இதுவரைக்கும் உலகம் தோன்றின காலம் முதல் இதுவரைக்கும் அங்கே ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை. அப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, உனக்கு எதிரியே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. எதிரி இருப்பாங்க, எதிரி வருவாங்க. ஆனால் எதிரி வர்றதுக்கு முன்னாடியே எப்படி அந்த மீன் 5வது நாளில் படைக்கிறார், மீனை சாப்பிடுகிற மனுஷனை 6வது நாளில் படைக்கிறார். அந்த மனுஷன் வந்தால் இந்த மீனை தான் சாப்பிடுவான். இந்த மீன் இனமும் குறைஞ்சிடக்கூடாது, மீன் இனம் தண்ணீர் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதை பழுகி பெருவாயாகன்னு சொன்னார். அதே தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு அதை ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு எதிரியே இந்த வருஷத்தில் இருக்க மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்லலை. உங்களை எதிர்க்க நினைக்கிறவங்க அல்லது உங்கள் எதிர்க்க நினைக்கக்கூடிய சில சுபாவங்கள், அது பிசாசின் கிரியாக இருக்கலாம், மனிதனுடைய கிரியாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ளிருந்து எழும்புகிற சுபாவமாக இருக்கு, என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை ஜெயிப்பதற்கான ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவார். அதுக்கு அர்த்தம் தான் நீ பழுகி பெருகுவார். தேவன் படைத்த மீன் இனங்களில் ஒன்று கூட இதுவரைக்கும் அழியவே இல்லை. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள், இதுவரைக்கும் ஒன்று கூட அழியலை. எல்லா மீனினமும் அப்படியே இருக்கிறது. என்ன காரணம்? தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பழுகி பெருகுவாயாகன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் எப்படி எதிரியை மேற்கொள்வது? எதிரியே உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்முடைய தேவன் அப்படி செய்கிறாருங்க. நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, கலங்குகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொன்னார். வெறும் சாப்பிட்ற அப்பத்தையா சொன்னார் அப்படி நினைக்கிறீங்க? சாப்பிட்ற அப்பத்தையா சொன்னார்? இல்லை. தெய்வீக சுகம் கர்த்தர் தருகிற வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். தேவன் உங்களுக்கு எதிரி வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி தப்பணுன்ற காரியத்தை கூட சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எப்படி அதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ஜெயிக்கிறது, எப்படி இந்த கடினமான சூழ்நிலை தாண்டி வருகிறது, தேவன் அவ்வளவு அழகாய் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் சிரசின் மேலே இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற சத்துருக்கள் நாளைக்கு வர்றாங்கன்னா இன்றைக்கி அதை ஜெயிக்கிறதுக்கான வல்லமையை கர்த்தர் தருவார். அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கேட்கிறவன் கவனிக்கிறது போல என் செவியை கேட்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வருஷம் முழுக்க தேவன் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வார்.
நேம் மாறுது, குணங்கள் மாறுது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு தாழ்ந்த நிலைமையில் அவர் இருந்தார். நிறைய காசு இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, உறவு இருந்துச்சு. ஆனால் ஒரு தாழ்ந்த ஒரு வெற்றி இல்லாத ஒரு தோல்வியான ஒரு மனநிலை, ஒரு தோல்வியான ஒரு மனநிலையில் ஒரு வெற்றிடத்தில் அவர் இருந்தார். கர்த்தர் அவரை ஆளுகிற இடத்துக்கு மாற்றினார். ஆளுகிற இடத்துக்கு மாற்றிட்டு அடுத்து அவர் சொன்னார், நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன் அப்படின்னா. எதையும் சார்ந்து நீ இருக்க மாட்டேன், எந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் சார்ந்து இருக்க மாட்டேன், எந்த மனுஷனையும் சார்ந்து இருக்க மாட்டேன், ஆளுகிற எந்த வல்லமையும் சார்ந்து இருக்க மாட்டேன், சட்டத்திட்டங்களை சார்ந்து இருக்க மாட்டேன், என்னையை நம்பி இருப்பேன். நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தருவேன். அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துறது மட்டும் இல்லை, உன்னை பழுகி பெருகவும் வைக்கும். உனக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களையும் அதை அடித்து தகர்த்துட்டு உன்னை கொண்டு வந்து டாப்பில் நிற்பாட்டு. அதுதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த மிகப்பெரிய பிளஸ்ஸிங். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, ஆனால் டைம் இல்லை. எனவே நாம் அதோட முடிப்போம். என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும்